நேற்றைய தினத்திலே ஒருவேளை நீங்கள் வராமல் இருந்தால், நேற்றைய தினத்தின் செய்தியை கொஞ்சம் புரிந்து கொண்டால் தான் இன்றைக்கு நான் பேசுவது தெரியும் என்பதற்காக 2 நிமிடத்தில் நேற்றைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நாசரேத்திலே பிரசங்கம் பண்ணும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது கொடுத்த செய்தியின் தலைப்பு நேற்று, இன்று, நாளை. நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கிறது என்று சொன்னேன். நேற்றைய குணத்தின் நினைவுகள் எனக்கு தெரிந்திருக்கத்தான் வேண்டியது அவசியம். இன்றைய பாடுகள் என்னை அழுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. நாளைய கர்சனை, கவலை என்னை சில நேரங்களிலே செயலற்றவளாக மாற்றுகிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் எந்த நாட்டைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் உணர்கிறான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். கவனியுங்கள். அதை விளக்கும் வண்ணமாக நேற்று என்கிற காரியத்தை புரிந்து கொள்வதற்கும் இன்று, நாளை என்பதை புரிந்து கொள்வதற்கும் 2 பேதுருவின் புஸ்தகத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே 1வது அதிகாரம் நேற்றைய காரியத்தையும், 2வது அதிகாரம் இன்றைய காரியத்தையும், 3வது அதிகாரம் நாளைய காரியத்தையும் அதிக கவனம் கொடுத்து செலுத்தி இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்படி காண்பிக்க சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தினேன். ஒருவேளை இங்கே யாராயிலும் சிலர் 2 பேதுருவின் புஸ்தகத்தை வீட்டிலே போய் வாசித்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு இது இன்னும் நன்றாக விளங்கும். ஆகையினாலே நேற்றைய தினத்தில் சொன்ன காரியத்தில் முதலாவது நாம் யார் என்பதை, எப்படி இருந்தோம், நமக்கு என்ன நேரிட்டது என்பதையெல்லாம் வேதம் சொல்லுகிற வசனத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆக்கப்படுவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக, இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னதாக நான் எப்படி இருந்தேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும் வண்ணம் உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினவர்கள் என்றும், உலகத்தின் கேட்டிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் என்றும், பாவங்களால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்றும் நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். கூடவே ஒரு கனிவுள்ள வாழ்க்கைக்கு தேவன் நம்மை வழி நடத்துகிறதை 1வது அதிகாரத்தில் இருந்து சொன்னது மாத்திரமல்லாமல் வீணான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் அதை சொன்னேன். இந்த 2வது பேதுருவை பேதுரு எப்பொழுது எழுதினார் என்றும் ஏன் எழுதினார் என்பதை அவருடைய வாயிலே கேட்டால் உங்களுக்கு இன்னமும் விளக்கம் தெரியும் என்று சொல்லி நான் சில வசனங்களை இன்றைக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நாம் கனியற்றவர்களாக இருக்க முடியாது என்பதை நேற்றைய தினத்தில் கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னேன். இன்றைக்கு அதை தொடங்கும்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்துக்கு நேராக கவனத்தை திருப்புங்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்றுதான் முடிக்கிறார். கவனியுங்கள் ஐயா, கிறிஸ்துவுக்குள் வருவதல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தினந்தோறும் வளர வேண்டிய அவசியம் உண்டு. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடல் உண்டு. Every day with Jesus is sweeter than the day before. இயேசுவோடு நடக்கிற நாட்கள் நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைக்கு அதிக மேன்மையானவைகள், அதிகமாக ருசிக்கக்கூடியவைகள் என்று Every day with Jesus is sweeter than the day before என்று ஒரு நல்ல பாடல் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்களும் நானும், கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் நானும், ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்தித்த பவுல் தமஸ்கு ரோட்டிலே ஆண்டவருடைய ஒளியை சந்தித்து சத்தத்தை கேட்டு 3 நாட்கள் குருடனாயிருந்து பின்னதாக ஞான திருஷ்டியும் அடைந்து அனனியாவால் போதிக்கப்பட்டு இருந்த அந்த பவுலும் ஒரு நாளிலே
14 வருஷத்துக்கு முன்னதாக நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று தெளிய சொல்லாமல் ஒரு மனிதனை அறிவேன். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மனுஷர் பாஷைகளை பேசினானோ, பேசினதை தூதர்கள் பாஷைகளை பேசுகிறதை கேட்டான் என்று உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்று சபையினுடைய வெளிப்பாட்டை பெற்ற அத்தனை பெரிய தேவ மனிதன். தேவ சத்தத்தை கப்பல் உடைந்த நேரத்திலும் கேட்க முடியும். பயப்படாதே பவுலே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் தெளிவாக சொல்லுவார். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து துச்சமாக எண்ணி அவருக்காக நான் உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தம் என்று அழுகிறதை பார்த்து அழாதேருங்கள், ஏன் என்னை மனமுடிவுக்கு ஆக்குகிறீர்கள்? எனக்கு தெரியும், எருசலேமுக்கு போவேன், கட்டப்படுவேன். Already the Spirit of God has revealed to me. எனக்கு சொல்லி இருக்கிறார் என்றாலும் ஆன் உயிருக்கும் அஞ்சேன் என்று உயிருக்கு அஞ்சேன் அந்த சிங்கம். சிறைச்சாலையில் இருந்தாலும் இந்த கட்டுகள் கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எனக்கு உபயோகமாக மாறிட்டு கட்டுகளின் மத்தியில் இருந்து எழுதினவையில் தானே பிலிப்பிய நிருபம், எபேசிய நிருபம், கொலோசிய நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபம். கட்டப்பட்டாலும் எழுதுவான், கட்டப்பட்டாலும் போதிப்பான், கட்டப்பட்டாலும் பாடுவான், கட்டப்பட்டாலும் கிறிஸ்துவை உயிர் போனாலும் அறிவிப்பேன் என்று அறிவிப்பான். கவனியுங்கள், அப்படிப்பட்ட பவுல் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இன்னும் அறியணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறான். சிக்காகோ நகரத்தில் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். 7 பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக இருந்து உல்லாசமாக வாழ்ந்து வந்தான். கவனியுங்கள், 7 பெரிய ஃபேக்டரிஸ்க்கு அவன் சொந்தக்காரன். உல்லாச வாழ்க்கை. ஒரு நாளில் இயேசுவை அவன் சந்திக்க நேரிட்டது. தன்னுடைய வாழ்வையை இப்படியாக நான் நடத்திவிட்டேன், இயேசுவுக்கு நான் சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு ஒரு கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தான். வீட்டுக்கு வந்து அழகான மனைவி அலங்காரமாய் உடை உடுத்தி சாப்பாட்டு மேஜையிலே அவனை பார்த்து, வாருங்கள், சாப்பாடு ஏராளமாக வைத்திருக்கிறது என்று சொல்கிறாள். மேஜை முழுவதும் சாப்பாடு, வகை வகையான சாப்பாடு, பெரிய பங்களா, எல்லாம் நிறைந்த ஒரு பெரிய பங்களா. அவனுடைய வீட்டில் 26 அறைகள், 26 rooms, such a big palace like house. ஏனென்றால் பெரிய மனிதன் அல்லவா, அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தான். டைனிங் டேபிளில் இருந்து சொன்னான், அம்மா அம்மா, இயேசு என்னை சந்தித்தா, நான் இனி இயேசுவின் பிள்ளையாக வாழ ஆரம்பிக்கிறேன், இயேசுவுக்கு சொந்தமாக விரும்புகிறேன். மனைவி அவனை எட்டி பார்த்தா, ஏண்டா இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, பைத்தியம் பிடிச்சிட்டேன். அவன் சொன்னான், பைத்தியம் பிடிக்கவில்லையம்மா, இப்பொழுதுதான் நித்தியத்தை குறித்த அறிவு வந்திருக்கிறது. அழிந்து போகிறவர்கள் மேலே மனதை வைத்து விட்டேன், காணப்படுகிறவர்கள் மேலே கவர்ச்சி அது என்னை இழுத்து விட்டது. இப்பொழுதுதான் பரலோகத்தின் காட்சியை பார்க்கிறேன். I could see eternity now. நித்திய காலமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறேன். I am not prepared. I have wealth, I have money, I have servants, I have factories, I have everything, but I don't have the right to enter. அங்க போறதுக்கு வழிப்பில்லை, அங்க போறதுக்கு வாசல் இல்லை. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி வாழ விரும்புகிறேன். நடந்ததை அப்படியே அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது நடந்த காரியத்தை எழுதியிருக்கிறதுனால அவள் மனைவி எழுந்தாள், தன்னுடைய காலில் இருந்த சப்பாத்தை எடுத்தாள், ஷூ எடுத்தாள், அதற்குள்ளே துப்பினாள், முகத்திலே வீசி எறிந்தாள். If you want to follow Jesus, follow him. Follow that carpenter. அந்த தச்சனை பின்பற்றி போ. படுக்க கூட இடம் இல்லாம சுற்றி திரிந்தானே, அவனை பின்பற்றி போ. எனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னானே, அந்த பரதேசி பின்னால போ. இந்த ஷூவை கையில் எடுத்து பார்க்கிறான். அவன் தான் வாங்கி கொடுத்திருந்தான். பல ஆயிரங்களுக்கு பெருமான ஷூ. அது அவனுக்கு இப்பொழுது எச்சிலை அதற்குள்ள அடக்கி அவன் முகத்தில் அடித்திருக்கிறது. அவன் சொன்னான், டார்லிங், I don't want to go alone. நான் தனியாக போக விரும்பலம்மா. I want you to join me.
because you enjoy life with me. என்னோடு கூட வாழ்க்கையை அனுபவித்த நீ, செல்வத்தை அனுபவித்த நீ, சுகத்தை அனுபவித்த நீ, இந்த பூமிக்குரியவைகளையே தேடி விட்டோம். ஆகையினாலே அங்கே அஞ்சனா உனக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா நீ அப்படியே இரு. Now I bring some papers. போனால் அறைக்குள்ளே போய் சில பேப்பர்களை எடுத்துக்கொண்டு வந்தாள். Sign here, sign here. ரெண்டே ஒண்ணுதான், நீ இயேசுவை பின்பற்றன்னு சொல்றது உண்மைன்னா உனக்கு இருக்கிற எல்லா சொத்து 7 ஃபேக்டரியை என் பேரில் எழுதி வச்சுட்டு நீ இயேசுவுக்கு பின்னால் போகலாம். சொத்தெல்லாம் உன் பேரில் தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வச்சிருக்க, எனக்கு பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்க, எனக்கு தெரியும். பட் now if you want to follow Jesus totally, come on, sign. 14 பேப்பர்ல சைன் பண்றாரு. வெற்று காகிதத்தில் சைன் பண்ணி விட்டு அவளுக்கு முன்னால போய் ஒரு முழங்கால போட்டு I give all, பிகாஸ் நான் கூட்டத்தில் சொன்னேன் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறது என்று சொல்லிட்டேன். டேக் இட். நடந்தது என்ன? அவர் யோசித்தார், என்னுடைய மனைவி கிறிஸ்து எனக்கு எவ்வளவு மேன்மையானவராக ஆகிவிட்டார் என்று சொல்லி இதிலையாவது யோசிப்பார் என்று. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? பின்னதாக காலரை பிடித்தாள், கரகர என்று வாசலுக்கு கொண்டு போனாள். காலால் ஒரு உதை கொடுத்து வெளியே தள்ளிவிட்டு, you dog, leave here. Listen, my dear children, my dear young people, my dear great billionaires, listen. You Christian dog, leave this place. வாசலை எட்டி பார்க்கிறார், வீட்டை பார்க்கிறார். Such a big bungalow I built for me and my wife to enjoy. But இயேசுவுக்காக he started walking in the street. அவருக்கு ஒழுங்கா தெரிஞ்சது பெரம்பு நாற்காலிகளை பின்னுகிற வேலை. கவனிங்களம்மா, அவருக்கு கைத்தொழில் அதுதான் தெரியும். He can make beautiful chairs from bamboo. தன் கையில் இருந்து கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் பிரம்பை வாங்கினார். குளிர் நேரத்தில் ஒரு தெருவின் மூலையில் உட்கார்ந்து பிரம்பு நாற்காலிகளை பின்னி வித்து அதிலே சாப்பிட ஆரம்பித்தான். நடந்து போனவர்கள் அடையாளம் காண்டு கொள்வதற்கு முயற்சித்தார்கள். Are you that great man who has got 7 factories? 7 தொழிற்சாலை கொண்ட அவர் தான். Yes, I. What happened to you, man? What happened to you? அவன் சொன்னான், இயேசுவை பின்பற்றின மனைவி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அதுக்காக இயேசுவை விட முடியுமாங்க? இயேசுவை விட முடியுமா? வாசிக்கலாம் 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். வாசிக்கலாம் 12வது 13வது 14வது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இயேசுவை அறிந்து அறிந்து அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்கிறதுனால இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நன்றாய் கவனிங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு, நான் போயிருவேன், சீக்கிரமா சாக போறேன், என்னுடைய கூடாரத்திலிருந்து என்னுடைய ஆவி பிரிய போகிறது, நான் மரிக்க போகிறேன், நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாகும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நன்றா கவனிங்க. Before my death I want to write a letter which can remind you again and again and again this. Even though you know the truth,
even though you are established in the truth, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், அதிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் உங்க பொறுப்பு என்ன என்று, உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார். in spite of that, என்னையா கடைசியா வார்த்தை சொல்றீரு பேதுருவே, என்னையா கடைசியா சொல்ல போறீரு, என் கூடாரத்தை விட்டு போறதுக்கு நாள் வந்துட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. I am going to die, I have a revelation. எப்படி ஐயா சாக போறீரு? I don't know, but I am going to die. How? Peter, how? பேதுருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தா தெரியும். ரோமாபுரியில அவர் ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்த போது ரோமாபுரியினுடைய மக்கள் அவளை பார்த்து, பேதுருவே எங்களை அடிக்கிறாங்க, கொல்லுறாங்க, தீயிட்டு கொளுத்த போறாங்க, ரோமாபுரியில் இருக்கிற சபைக்கு மிகுந்த பெரிய போராட்டம், உபத்திரவம், ரோம அரசாங்கம் தீவிரம் காட்டுகிறது, கிறிஸ்தவத்தை அழித்து விடுவதென்று. But we don't want to lose you, Peter, we don't want to lose you. அதனால நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நீ சாகக்கூடாதுன்னு உங்களை வெளியே கொண்டு விட்டுருவன்னுட்டு அவர் மாட்டேன் என்று சொன்ன போதும் அவரை ரோமாபுரிக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். பேதுரு தனியாக நடந்து போகிறா, இருட்டு வேளையிலே நடந்து போகிறா, திடீரென்று கண்களை ஏறெடுத்து பார்க்கிறா, ஒளி பொருந்திய ஒரு மனுஷன் ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு அந்த ரோமாபுரிக்குள் நுழைவதற்கு வருகிறான். பேதுரு பார்க்கிறான், who is this man carrying a cross? யார் ஐயா இது? உத்து பார்த்தால் இயேசு. கத்துகிறான் பேதுரு, Jesus, Jesus, why do you carry the cross again? இயேசு சொன்னா, பேதுரு நீ விட்டுட்டு வந்த பாடுகளை, நீ ஓடி போய் தப்ப வேணும்னு நினைக்கிறத நான் சுமக்கிறதுக்காக உள்ள போறேன்ப்பா. உடனே பேதுரு அவர் காலில் விழுந்து, இல்ல ஆண்டவர், no, I will not look for a comfort zone. Yes, amen, hallelujah. எனக்கு தெரியும் நான் கூடாரத்தில் தான் இருக்கேன். This is only a tent. I will be there. எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிற பேலஸ்க்கு வரணும். நான் இந்த பூமியில இருக்கிறது கூடாரமே. Yes. நான் பரதேசி. Yes. Amen. I am carrying the cross என்று சொல்லி உள்ளே போன அவனை பிடித்தார்கள். ரோம சேவகர்கள் பிடித்தார்கள். தப்பித்து போட விரும்பினார் என்று சொன்னார்கள். ஆகையினாலே பேதுருவை கொண்டு போய் ரோமபுரியினுடைய அரசாளுகிற மத்தியில் நிறுத்தின போது, உனக்கு மரண தண்டனை, you spoil this nation, இந்த தேசத்தை கெடுத்து விட்டாய், இந்த தேசத்தில் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் பேசினாய், இந்த தேசத்தில் ரோம அரசர்களுக்கு விரோதமாய் பேசினாய், ரோம தேவதைகளை அவமதித்தாய், உனக்கு மரண தண்டனை, நீ சித்திரவதையாக்கப்பட கொல்லப்பட வேண்டும். ரோமாபுரியினுடைய அரசு அவனுக்கு சிலுவை மரணத்தை கொடுத்தது. இயேசுவை போல தனக்கு ஒரு மரணம் வந்து விட்டதே என்று சொல்லி சிலுவை சுமந்து போகிற பேதுரு வாரால் அடிக்கிற தேவர்களை பார்த்து சொன்னா, தேங்க்யூ, தேங்க்யூ, ஐ கவுண்ட் இட் as a privilege to die like my master. என்னுடைய எஜமானனை போல கொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், இனியும் சிலுவையில் அரைஞ்சு தான் கொல்ல போறீங்க எங்க இயேசுவ மாதிரி. I am not worthy. Yes. I am not worthy. நான் 3 நேரம் மறுதலிச்சாளு, இப்பவும் வசதியை தேடி ஓடுனேன், என்னை தலைகீழ வச்சு கேட்டீங்க. சிலுவையில் என்னை நேர வச்சு அடிக்காதீங்க, தலைகீழ வச்சு என்னைய அடிங்கய்யா, then only I will be happy என்று சொன்னபோது ரோம சிப்பாய்களுக்கு விளங்கவில்லை. இதைத்தான் சொன்னா, நான் கூடாரத்தை விட்டு போற நாள் வருது, அப்படிப்பட்ட மரணம் நடக்க போகிறது என்று அறிந்திருந்து ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் எழுதுகிறான். I want to remind you, grow in the knowledge of Jesus, make him known. அவரையும் அறிவியுங்கள், அவரை அறியுங்கள். நல்ல கவனிங்க, இன்றைய ஊழியர்களுக்கும் அன்றைய ஊழியனுக்கும் எத்தனை வித்தியாசம்.
இந்த ஊழியர்களின் சொகுசு வாழ்க்கையை பார்த்து நான் மனம் பதறுகிறேன். பல நாடுகளுக்கு செல்கிறதுனால இந்த இந்தியாவிலே பிறந்து, தமிழகத்திலே பிறந்து, திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த சில ஊழியர்கள் வெளிநாட்டிலே போய் தங்களுக்கு எங்கே ஷாப்பிங் பண்ணுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரன் வாங்கின ஒரு சப்பாத்தின் விலை $3,000. அதாவது 3,000 2 லட்சம் ரூபா. அம்மா ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார் நமக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. நானும் வெளிநாட்டுக்கு போகிறவன். எந்த கடையில் வாங்கினாங்கன்னு கடை பேரும் சொல்ல முடியும். இங்கிலாந்தினுடைய ராணியும் குடும்பம் டயானா என்கிற ஒரு செத்து போனாலே அவளும் ஷாப்பிங் பண்ணுற கடையில் தான் இவங்க வாங்கி போடுவாங்க. எங்கேயா பணம் வந்தது? அன்றைக்கு இருந்த ஊழியர்கள் பொன்பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். ஏனென்றால் நாங்கள் பரலோக வாசிகள் அல்ல, வல்லவாசிகள், பூலோக வாசிகள் அல்ல என்று பாடினார்கள். இன்றைய பெரிய ஊழியக்காரர்கள் என்று தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறவர்கள், தங்களுக்கு தான் உலகத்திலேயே அதிக கூட்டம் வருகிறது என்று டிவியிலேயும் வெப்சைட்டிலையும் போட்டு புகழுகிறவர்கள் இந்த உல்லாச வாழ்க்கைக்கும் சுகபோகத்துக்கும் விட்டு கொடுத்திருக்கிறார்களை பார்க்கும்போது அலறுகிறேன். ஐ நீட் அ குட் ட்ரெஸ் பிகாஸ் நான் போடுறது ஒரு பிரசங்கத்தில் நனைஞ்சிருது. நான் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு 2.5 வருஷம் இருந்தேன். என் மனைவி தினந்தோறும் அழுதுகிட்டே துவைப்பா. கூட ஒன்று வச்சிங்களேன், துவைச்சி போடுறது காயறதுக்குள்ளே மறுபடியும் எங்களை போட்டு உயிரை வாழ்க்கிறீங்களேன்னுட்டு. ஆகையினால தான் கூட 4 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டேன்னு வழிய அலங்கரித்து அகமகிழ்கிறதுக்கு அல்ல என்பதற்கு என்ன பெருமை பாராட்டுறதுக்கு சொல்ல. அதுதானையா இயேசுவின் பின்னே போகிறவனுக்கு உள்ள நான் இருந்தேன். எதுக்கு தொழில் தெரியுமா? மேன்மைப்படுத்துறதுக்கு இல்லை. இவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டி போயிட்டாங்க. இந்த மக்கள்லாம் வாழ்ந்து காட்டி போயிட்டாங்க. கால்வெல் இங்கே தான் புதைக்கப்படுறதுன்னு புதைச்சே போயிட்டாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவனா கேளுங்க. அவங்களுக்கு ஏன் சிந்தனை? இந்த கூடாரம். அதனால தான் பேதுரு எழுதும் போதெல்லாம் எழுதுவார். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பேதுரு உங்களை எல்லாம் என்ன சொல்றாரு? பரதேசி. பக்கத்தில் உங்க கை சொல்லுங்க. போடா பரதேசி. அடி வாங்குனீங்களா? நான் சொல்லலைங்க, பேதுரு சொல்றாரு பரதேசி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருந்தா என்ன பேரு? பரதேசி. சொல்லுங்க. நாங்கள் பரதேசின்னு எவனாவது சொன்னா செவிட்டை எடுத்துருவோம் பிரதர். ஹலோ. ஆனால் இந்த வேதம் நிருபமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம். 1 பேதுரு 1வது அதிகாரம். உடனே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, எனக்கு ஒன்றும் நடப்பாமல் இருப்பதாக. அது பின்னால் தொக்கி நிற்குது. நிருப வாக்கியம் வாசிக்கும் போது இப்படி தானே வாசித்தீங்க, இப்படி தானே சொன்னீங்க. ஐயா, அவன் பரதேசின்னு கூப்பிடும்போது சத்தம் காட்டாமல் இருக்கிறீங்க. நான் கூப்பிட்டா மட்டும் உங்களுக்கு கோபம் வருது. இதை வாசித்துட்டு தேவனுக்கே மகிமை உண்டாகுதுன்னுட்டு ஆர்கனிஸ்ட் உடனே ஒரு அழுத்தம், தேவனுக்கே. உடனே கொயரும் வாய் கிளிய, தேவனுக்கே. Listen. Listen. We don't know what we do. நமக்கு தெரியாது என்ன செய்யறோம்னு, நமக்கே தெரியாது. என்னத்தையோ சொல்றோம், யாரோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, யாரையோ எழுதி வச்சு போயிட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்குது வாழ்க்கை. இந்த மனுஷன் ஒரு காரியத்தை எழுதினான். நினைப்பூட்ட விரும்புகிறேன், சாகு முன்னால இன்னொரு தடவை எழுதி வச்சுட்டே போயிடுறேன், வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னுட்டு. எதுக்காக என்று சொல்கிறதற்கு மறுபடியும் 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே. இப்பொழுதுதான் நல்லா கவனிக்கணும்.
அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. ஓகே, ஓஹோ, இடையில ஒரு ஆள் எதையோ செய்ய போறான். பேதுரு எழுதுறான், என்ன எழுதுறான்? அக்கிரமக்காரருடைய வஞ்சகம். அதுல நீங்க இழுப்புண்டு போறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால உங்க உறுதியெல்லாம் போயிரும். பரலோகத்தின் மேல இருக்கிற பிடிப்பு போய் பூமியில உனக்கு பிடிப்பு வந்துடும். அதற்கு இவர்கள் வஞ்சகமா இருக்கிற ஆட்கள் யாருன்னு எழுதுறதுக்கும் இன்றைக்கு என்று சொல்லுற காரியத்தை எழுதுறதுக்கு தான் 2வது அதிகாரம் எழுதினார். The second chapter is a narration to explain what kind of preachers, what kind of ministries, what kind of things will happen in the church. சபைக்குள்ள எப்படிப்பட்ட போதகம் வரும், எப்படிப்பட்ட ஊழியக்காரங்க வருவாங்க, எப்படிப்பட்ட பிரசங்கம் நடக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், அது ஜனங்களை இழுத்து உறுதி இல்லாம ஆக்கி போயிடக்கூடாதுங்கிறதுனால எழுதுறார். இதை புரிந்து கொள்றதுக்கு தான் 2வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 15 விதமான ஆட்களை அடையாளம் காட்டுறார். பக்கத்தில் சொல்லுங்க, 2வது அதிகாரத்தை நாளைக்கு உள்ள ஒரு தடவை படித்து அது யாருன்னு அடையாளம் காட்டுக்கிட்டு இருப்போம். சரி, இதை எழுதுறதுக்கு தான் 2வது அதிகாரம் எழுதுறது. That is what is happening today. நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், நேற்று என்ன நடந்தது என்று சொன்னேன். நேற்று நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று காண்பித்துக் கொடுக்கிறவர்கள் எழுப்பினார்கள் சொன்னேன். இந்த வாழ்க்கை பரதேசியான வாழ்க்கை என்று சொன்னவர்களும் வாழ்ந்து காட்டினவர்களும் அடையாளம் காட்டினேன். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை பேதுரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதி வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு நடப்பவைகள். என்ன வாசிக்கலாம்? 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். நேற்றைய தினத்தில் இன்டர்நேஷனல் பேப்பராக வருகிற நேஷனல் ஹெரால்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வருது. நான் வெளிநாட்டு பிரயாணத்தில் பிளேனில் கொடுத்தாங்கன்னா உடனே அந்த பேப்பர் தான் தேடி கண்டுபிடிச்சு அதை வாசிக்கிறது வழக்கம். நல்லா கவனிங்க, நேஷனல் ஹெரால்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு இன்டர்நேஷனல் பேப்பர். அந்த பேப்பரை நீங்கள் படிச்சீங்கனாலே நல்லா ஏராளமான காரியங்களை பார்க்கலாம். நான் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போனேன்னா கலீஜ் டைம்ஸ் என்றும் கல்ஃப் நியூஸ் என்றும் சொல்லப்படுகிற 2 பத்திரிகைகளை நான் ஆழமாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவன். சில நேரங்களில் எனக்கு நேரம் கிடைக்கும் போது இன்டர்நெட்டில் போய் இந்த நியூஸை படிக்கிறது வழக்கம். நமக்கு தினத்தந்தி படித்து நமக்கு அதுவும் தினமலரும் தினகரனும் படித்து நம்ம மூளையில் அம்மாவும் தாத்தாவும் தவிர வேற யாரும் இருக்கிறது இல்லை. நமக்கு சில காரியங்கள் முக்கியத்துவம் இல்லாதவைகள் முக்கியத்துவமாகி விடுகிறதுனால தான் நம்ம இந்த தமிழ் பேப்பர்லாம் கேட்டு போனோம். இந்த நேஷனல் ஹெரால்டில் நேற்றைய செய்தியில் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய கார்டினல், இந்த கார்டினல்லாம் சேர்ந்து தான் போப்பை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த ஒரு கார்டினல் எழுதின ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. Go to internet and read. அதில் எழுதியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நான் திரும்ப வருவேன்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் குடிச்சிட்டு பெதற்றின வார்த்தை. ஐயா நான் சொல்லல ஐயா, இங்க யாராவது ரோமன் கத்தோலிக்கர் இருந்தீங்கன்னா செக் யுவர் போப். போப்புகளை தெரிந்தெடுக்கிற கார்டினல் நெக்ஸ்ட் போப் அவர் சொல்லி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து திரும்ப வருவேன்னு சொன்னது குடி போதையில பதற்றின வார்த்தை. அதை நம்பிக்கிட்டு நம்ம வேண்டாம். 2000 வருஷம் ஏமாந்துட்டோம், 2000 years ஏமாந்துட்டோம். அந்த வாரார் இந்த வாரார் அதெல்லாம் வேண்டாம், சரி அப்படி வாழ்ந்துட்டோம், கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. சபையே, கிறிஸ்துவை உலகத்துக்கு காட்ட வேண்டிய சபையே,
என் கிறிஸ்துவினையே நீ குடிகாரனாக மாற்றி விட்டாயே. வேத புரட்டுகளை உள்ளே திணித்து தங்களை கிரயமாக கொண்டு இயேசுவையே மறுதலிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. It is in Roman Catholic Church, it is in Anglican Church, it is in the Presbyterian Church, it is in the Pentecostal Church. Why? ஆண்டவர் சொல்ற இன்னைக்கு நடக்கிறது என்ன? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். Amen. கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார். இதத்தான் சொன்னாரு பேதுரு. சொன்னாரு சாவும்னால சொன்னாரு, எப்பா இந்த மாதிரி வஞ்சகமான உபதேசிகள் வருவார்கள். வாசிக்கலாம் இப்போ 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அமெரிக்கால ஒரு நாள் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பாப்டிஸ்ட் சர்ச் பாஸ்டர், லிசன், பாப்டிஸ்ட் சர்ச் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாப்டிஸ்ட் சர்ச்சினுடைய பாஸ்டர் ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்டை உண்டாக்கினார். சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு பெரிய எழுப்புதல் வீரனாக இருந்த நாட்களில் உண்டாக்கப்பட்டதுதான் பாப்டிஸ்ட் சர்ச். அந்த பாப்டிஸ்ட் சர்ச்சின் ஒரு மகன் தான் கல்கத்தாவுக்கு வந்து ஷெராம்பூரிலே வில்லியம் கேரியாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அணிய வேண்டும் என்று 32 மொழிகளிலே வேதாகம மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக இருந்த வில்லியம் கேரி. He belongs to the Baptist Church. அந்த சபையினுடைய ஒரு போதகர் வந்தா. நான் ஒருவேளை என்னடா மெயின் நியூஸ்ல பாப்டிஸ்ட் போதகர் வராருன்னு சொல்லி நான் உற்று கவனிச்சா CNN-ல அவர் சொல்ற, I am proud to call myself as a homosexual. நான் ஒரு ஆண் புணர்ச்சிக்காரன் என்று சொல்லுவதில் பெருமை கொள்ளுகிறேன். அங்கேயே முழங்கால் போட்டு அழுதையா. தேவஜனமே, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். The church which is supposed to be the salt of this earth, இந்த பூமியின் உப்பா இருக்கிற சபை சாரத்தை இழந்தது மாத்திரமல்ல, பாய்சனா மாறிட்டுங்க. உப்பு சாரமற்று போனாலே கொட்டப்பட வேண்டும், பட் உப்பு இப்போ பாய்சனா மாறிட்டு. அது அன்றைக்கு நிலைமை. சபையே விழித்து எழு. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய். அதுக்கு காரணம் என்ன? 3வது வசனம், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை போதும். What kind of people? வெஞ்சகத்திற்கு ஒற்று கொடுத்த ஒரு கூட்ட மக்களை பேதுரு அன்றைக்கு கண்டார். They will attach themselves with you so that you can never come to Jesus. தலைவலினா எங்களுக்கு எழுதுங்கள், பிள்ளைக்கு பாஸ் ஆனா எங்களுக்கு போன் பண்ணுங்கள். ஆண்டவர்ட்ட சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்க ஜெபம் பண்ணதுனால தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். ஃபெயில் ஆனவன் 3 லட்சம் பேர் இருக்கான. அவங்க ஏமாந்து போகிறாய், சபையை ஏமாந்து போகிறாய். பொருளாசையுடையவர்களாய் ஜனங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி தந்திரமான வார்த்தைகளை பேசி தந்திரமான சாட்சிகளை சொல்லி தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிறவர்கள் உன்னை உறுதி நின்று திருப்பி விடுவார்கள். whoever it may be. 15 விதமான ஆட்கள் இந்த அதிகாரத்தில் நீங்க எண்ணி எழுதலாம். வாசிக்கிறேன், மறுபடியும் சில காரியங்களை வாசிக்கலாம்.
10வது வசனத்தில் வாசிக்கலாம். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர். இவர்கள் யார்? துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாக குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ தங்கள் கேட்டிலே கெட்டெளிந்து பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான அநீதித்தின் பலனை அடைகிறவர்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? 13-14. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட அசன பண்டிகையில் உட்கார்ந்து விருந்து உண்டு தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இயேசுவை பின்பற்றி கோடியா கிடைக்கும். டிவியில வர்றது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அவர் டிவி பிரசங்க சொல்லு, டிவி மேல கை வச்சு என் கையோட கையை சேர்த்து உங்களுக்கு கையில அப்படியே வந்து வாய்க்கும். கீழே ஸ்க்ரோல்ல ஓடும், எனக்கு காணிக்கை அனுப்புங்க. அட பாவி. சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக நேரிட்டது. அங்க ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் நின்று கொண்டிருந்தேன், யூத ராஜசிங்கம் வந்தது, என் முன்னால வாயை திறந்தது, நான் பயந்துட்டேன், தங்க காசா கொட்டிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அதுல இருந்து அக்னி வந்து அதை சுத்திகரிச்சது. ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட போகிற பெரிய ஒரு கட்டடத்துக்கு நான் காசு தந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு கட்டடம் ஒன்று பெருசா கட்ட போறாரு, அதுக்கு காசு கொடுத்துட்டாரு. ஆனா நான் இப்ப உங்களுக்கு கவர் கொடுப்பேன், கவருக்குள்ள போட்டு நீங்க கொடுங்க. இது எந்த சிங்கம்? பக்கத்துல கை பிடிச்சுக்கலாங்க. எந்த சிங்கத்தை பார்த்தாரு இவர்? எந்த சிங்கத்தை பார்த்தாரு? இதை குறித்து, சிங்கத்தை குறித்து இந்த மாசம் வரப்போற மாசத்துல நான் ஜெம்ஸ் சத்தத்தில் ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கேன். இதை பார்த்ததுனால நம்ம ஜனங்களுக்கு யூத ராஜசிங்கம் சொன்ன உடனே யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் அதுதான் ஞாபகம் வரும். அதனால நம்ம யூத ராஜசிங்கத்தை சிங்கமாக காட்டுகிற வசனங்கள் என்ன என்று நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். எங்கள் மேகசீனை வாங்கி படிச்சுங்க. அப்படி உங்களுக்கு வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா எங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே படிச்சுக்கலாம். jamsbihar.org ஃப்ரீ. ஏன்னா நமக்கு கொஞ்சம் பயம்தான், சிங்கம் வருதுனாலே பயம்தான், அது யூதராஜ சிங்கம் வருதுனாலே பயம்தான். அதை காட்டியே உன் பாக்கெட்டை காலி பண்ற ஊழியர்கள் உண்டு. அவருக்கு தான் அவர் ரொம்ப ஊழியம் செய்யற, லட்ச ரூபா அனுப்புவோம், லட்ச ரூபா அங்க அனுப்புவாங்க. என் சபையே, உன் ஆத்துமாக்களை, உறுதி இல்லாதவர்களின் ஆத்துமாக்களை இவர்கள் பிடித்து உன்னை சீரழிக்கிறவர்கள் எழும்புவார்கள் என்று எழுதின அதே பேதுரு மீதியெல்லாம் பேச போகல, 15 பேரை அடையாளம் காட்டுறாரு இந்த அதிகாரத்தில். கடைசி வசனத்தை எழுதிங்க, அவங்கள என்ன ஜாதியோடு ஒப்பிடுறாருன்னு சொல்லிடுறேன். நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பக்கத்தில் சொல்லுங்க, நாய் பண்ணி அப்படின்னுட்டு இப்படிப்பட்டவர்களை முதல் அப்போஸ்தலனாகிய பேதுரு டைட்டில் கொடுக்கிறார். அவங்களுக்கு டாக்டரேட் தான். இன்னைக்கு எல்லாருக்கும் டாக்டரேட் போடணும். என் மகளும் டாக்டர், என் கூட வேலை செய்கிற அநேக மிஷினரிகள் PhD வாங்கின டாக்டர்கள்.
ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வெளிநாட்டு போகும்போது சில ஊழியர்கள் இந்தியாவிலேருந்து வர்றவங்க மலேசியாவுக்கு போனீங்கன்னா பிஸ்னஸ் கார்டுன்னு கொடுப்பாங்க. எல்லாரும் ரைட் ரெவரண்ட் டாக்டர் தான், ஒருத்தரும் லெஃப்ட் ரெவரண்ட் கிடையாது, ரைட் ரெவரண்ட் டாக்டர் தான். நான் அதை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், இதையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே, நாய் பண்ணி அப்படின்னு தானே எழுதியிருக்குது. இந்த டைட்டில் யாருமே வைக்க மாட்டேங்கிறாங்களே. வேணா புள்ளி வச்சுக்கிடுவோம், டிஓஜி பிஐஜி, கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது. பின்னால் பேருக்கு முன்னால் சோன்சோ அகஸ்டின் ஜபக்குமா டிஓஜி பிஐஜி அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிக்கலுங்க, என்ன டிகிரி வச்சுருக்கீங்க? அதாவது விட்டதை மறுபடியும் தின்னா உனக்கு நல்ல பட்டம் கொடுக்குறோம், டிஓஜி. இல்லை நீ டாஸ்மார்க் பக்கமே சுத்திட்டு வந்தா உனக்கு நாங்க பட்டம் கொடுக்குறோம், ஐயர்கிட்ட வேணா சொல்லி கொடுக்குற மாலை போட்டு பிஐஜி. நான் கொடுக்கலையா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த பேதுரு கொடுக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பரதேசியா வாழாம இந்த பூமிக்கு திரும்பிட்டான். உலகத்தை விட்டு, உலகத்தின் அசுத்தங்களை விட்டு, உலகத்தின் கேடுபாடுகளில் சிக்காமல் திருப்புறது தான் இயேசு அறிஞ்சா. இப்ப மறுபடியும் திரும்பிட்டான், உலகத்துக்கே திரும்பிட்டான், உலகத்தின் காரியங்களே திரும்பிட்டான், பொருளாசைக்கு திரும்பிட்டான். அதனால பேதுரு எழுதினாரு, கக்குனா தின்கிறான். எழுந்திருந்த சேத்திலேயே அவன் திரிகிறான். Do not dupe yourself. உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். இன்னைக்கு இல்லம் கல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து பார். அது பொருளாசையிலே பழகினவர்கள் பேசுகிற பேச்சு உன்னை கல்லாக்கிட்டு உள்ள உழுந்தா ஒன்றும் போக மாட்டேங்குது பிரதர், உள்ள போக மாட்டேங்குது. அப்படியே முளைச்சாலும் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே போயிருது. ஏன்னா உள்ள கல்லு, கற்பாறையில் விதைச்ச விதை தான். மேலே இருக்கிற கொஞ்சம் எழும்பும், எல்லாம் பயங்கரமாக எழுப்புதல்மாங்க. அந்த பிரசங்கியார் இங்கே ஊரை விட்டு போன போது அதுக்குள்ளே வாடி வளர்ந்துக்கிறோம். ஏன்னா உள்ள கல். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் மத்தியில் 2 உதாரணத்தை பேதுரு எழுதுகிறார்கள். 2ஐயும் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஒரு ஆளை மட்டும் காட்டுறேன். வாசிக்கலாம் 2வது அதிகாரம். நாளைக்கு மீதமுள்ள காரியங்களை பேசும்போது இன்னும் புரிந்து கொள்வீர்கள். நாளை என்பதை குறித்து பேசுவேன். வாசிக்கலாம் 7வது 8வது. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. We always see the negative side of Lot. I am not against it, but I would see the positive side of Lot. லோத்துனுடைய சில காரியங்களை கொஞ்சம் பாருங்க. அதை மட்டும் வேகமா சொல்லி, எதுக்கு இந்த மனுஷனை கூட ஆண்டவர் ரட்சிக்கிறார்? இந்த மனுஷன் நீதி உள்ள இருதயம் இருந்தது. சார் லிசன், சுத்திலும் நடக்கிறத திருப்ப முடியல, மாற்ற முடியல. நாள்தோறும் வருத்தப்பட்டான், கேட்டான், கண்டான். எப்படிப்பட்ட ஊர்ல இருந்தான் தெரியுமா? வீட்டுக்கு விருந்தாள் வந்தா கூட, அது ஆணாள் வந்தா கூட, கிழவன் முதல் குமரர் வரை வாலிபர்கள் மட்டும் வீட்டை சூழ்ந்து கொண்டு வெளியே கொண்டு வா, அவர்களோடு நான் சம்யோகம் பண்ண வேண்டும் கத்துற ஊர். லோத்து அந்த காம பசிக்கு தன்னுடைய வாலிப பிள்ளைகள், திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கொண்டு விடுறான். இவங்ககிட்ட வேணா ஏதாவது பண்ணுங்கப்பா. தேவதூதர்கள் மட்டும் காப்பாத்தலன்னா 2 பிள்ளைகளையும் அன்னைக்கு ரேப் பண்ணிருப்பானுங்க. அவ்வளவு ஊர்க்காரனும் சேர்ந்து. அப்படிப்பட்ட ஊர். கேட்கிறான், பார்க்கிறான், நீதியுள்ள இருதயம் துடிக்குது. ஆனா செய்ததையும் காட்டிடுறேன், செய்யாததையும் காட்டுறேன். அந்த ஊர்ல குடியிருந்தாலும் நீங்க வீட்டுல போய் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 2 பேர்
ரோட்ல தங்குறதுக்கு ஊருக்குள்ள வந்திருக்கிறாங்க. லோத்து அந்த ஊரினுடைய சோதமுடைய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு லீடர். I am not going to explain because we don't have time. He was a leader for the town. He was exalted. He was given authority. நல்லா கவனிங்க. அந்த லீடர் ரோட்ல படுத்துக்கிறேன்னு சொல்ற ஆட்களை வலுக்கட்டாயமா வாங்க வேண்டாம், பொல்லாத ஊரு, இதுல நீங்க ரோட்ல படுக்க கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா வீட்டுக்கு இழுத்துட்டு வரான். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட வீட்டை அடைச்சு தான் போட்டிருப்பாங்க, பூட்டு சரியா போட்டிருக்கான்னு பாருன்னு சொல்லி 1க்கு 2 நாய் வச்சிருப்பாங்க. ஆனா இவன் வலுக்கட்டாயமா வீட்டில் ரோட்ல தான் படுத்துக்கிறான்ப்பான்னு சொல்றவனை இழுத்துட்டு வரான். வீட்டில் மனைவி எப்படிப்பட்டவா, பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க நான் சொல்றேன், வாசிக்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் லோத்துவினுடைய காரியங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் இவ்வளவு நுணுக்கமா பார்த்தீங்களோ என்னன்னு தெரியாது. ஆகையினால கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 3வது வசனம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு. யார் சுட்டது? லோத். சொல்லுங்க, யார் சுட்டதுயா? வீட்டில் 3 குமரிங்க இருந்தாள்களே, கல்யாணத்துக்கு ஆயத்தமான 2 குமரிங்க, கல்யாணம் பண்ணாலும் மேக்கப் தவறாத இந்த குமரி மிஸ்ஸஸ் லோத். ஹலோ, 3 குமரி இருக்கிற வீடு. நேரம் சாயங்காலம் தான். ஏன்னா முதல் வசனம் சொல்லி இருக்கிறது சாயங்காலம், ராத்திரி ஆகல, சாயங்காலம். அதே அதிகாரத்திற்கு முந்தின அதிகாரத்தில் அவங்க சித்தப்பா ஆபிரகாம் எப்படி இருந்தார் தெரியுமா? இதே மாதிரி 3 பேரை கூட்டிட்டு போனாரு. 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு என்ன செய்தார் அதையும் பார்த்துடலாம். சாராளிடத்தில் போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். நல்லா கவனிங்க. 6 கிலோ, 3 படினா 6 கிலோ மாவை எடுத்து, இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு சொல்லுங்க? 89 வயசு கிழவிக்கு 6 கிலோ மாவுல அப்பஞ்சுடுன்னு சொல்லி கொடுத்தான்னா பூரி கட்டையாலே அடிச்சிருக்கணும். புத்தி இருக்கா? எவனோ ரோட்ல போறவனை கூட்டு வந்து என்னைய அப்பஞ்சுடியா? வீட்டுக்குள்ள 316 சண்டை போடுற வேலையாட்கள், அவங்க பெஞ்சாதி மாதிரி உண்டு. 1000 வேலைக்காரரை வச்சுக்கிட்டு என்னைய கொட்டு சுட சொல்றியா? ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லாம பெருமை பியாட்டுறதுக்கு அவன் பரதேசியா வாழ்ந்தவன், கூடாரவாசி. இவர் பங்களாவாசியில் இருந்ததுனால, ஏன்னா ஆபிரகாமுக்கு கூடாரம் தான், ஆனால் லோத்து பங்களாவாசியா இருந்த பெண்ணையும் மனைவி பிள்ளைகளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்தவங்களுக்கு அவனே ரொட்டி சுடுறான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, உங்க வீட்டு கதையை சொல்றாங்களோ? ரொட்டி சுடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் விருந்தாள் வந்தா கூட ரொட்டி சுடுறதுக்கு இவன் தானே கிடைச்சான். ரொட்டி சுட்டு அவங்க முன்னால வச்சுட்டு, இப்பவும் மனைவிக்கு தெரியாது யார் வந்தான்னுட்டு. வீட்டை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே வந்து ஜெய் ஜெய் தாடா தாடா தாடாங்குது. அப்பவும் தெரியாது, டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கா. போன வாரம் அதை பார்த்தோம், அது எப்படி வருதுன்னு சும்மாங்க. எம்மா மணி அடிச்சிட்டுமா? மணி அடிச்சுட்டு தான் இருக்குது, என்னால் தான் அடிக்குது. ஹலோ ஹலோ, நான் கோஆபரேட்டிவ் வைஃப், ஒரு கோஆபரேஷன் கிடையாது. ஒரு ஐயர்வாள்கிட்ட கேட்டேன், சாரி ஃபார் திஸ், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நல்ல ஒரு சர்ச்சை கொடுக்க போறேன்னு சொன்னாங்களே, எப்போ போறீங்க பாஸ்டர்னு கேட்டேன். அவர் சொன்னார், போக மாட்டேன். நான் சொன்னேன், இந்த ஊரில் தண்ணியே இல்லையே. அவனுங்க என்னைய மட்டும் மாத்தினானுங்க, வீட்டுக்காரிய மாத்தல. 2 பேருக்கும் டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, ஒரே இடத்துல கொடுங்க, ஒரே காம்பஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். தண்ணி இல்லாத காட்டில் இருந்தாலும் இருப்பேன் முடியாது, 2 பேரும் ஒன்றா தான் அங்கே இருப்போன்னாரு.
நான் அவரை கேட்டேன், எதுக்குயா? வீட்டுக்கு வர்றவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறதுக்காக ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக தான் கேட்குறேன். அங்கே போனால் அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கணும். பெரிய சபை தான், நல்லா வரும்படி இருக்கும். பிறந்த நாளைக்கு ஜெபம் பண்ண போகலாம், மேரேஜ் நாளைக்கு ஜெபம் பண்ண போனாலும் தனியாக காணிக்கை கொடுப்பான், போடாமலே கொடுப்பான். நல்ல சபை தான். ஆனால் வீட்டுக்கார அம்மா இல்லாமல் நமக்கு ஓடாது பிரதர் அப்படின்னு சொன்னார். எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு எதுக்கு டிரான்ஸ்ஃபரில் நிறைய ஐயர்மார் போக மாட்டேன்னு போர்க்கொடி உயர்த்துறாங்கன்ட்டு. நல்லா கவனிங்க. லோத்துக்கு ஒப்புக்கொள்ளாத குடும்பம், ஒத்து போகாத குடும்பம், ஆனால் நீதியுள்ள இதயம், அந்நியரை உபசரிக்க நாடுகிற ஒரு நல்ல இதயம். ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவர் பார்க்குறாரு. அறியாதவர்களுக்கு எதையாயிலும் செய்யணும்னு துடிக்கிறதுனால ஆண்டவர் அவனையாயிலும் இழுக்கணும்னு சொல்லித்தான் தாமதித்திருந்த அவன் கையை பிடிச்சுக்கிட்டு வெளியே கொண்டு போறாரு. பேதுரு என்ன எழுத விரும்புகிறார் தெரியுமா? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அறியாதவர்களுக்கு என்ன செய்கிறாய்? தெரிஞ்சவங்களுக்கு தான் மொய் செய்கிறோமே, தெரிஞ்சவங்களுக்கு என்ன செய்யலை? பக்கத்தில் உங்கள் கையை படித்து கேளுங்க, அறியாதவர்களுக்கு என்ன செய்தாய்? மிஷினரி ஊழியத்தை பற்றி பேசுவார்னு எனக்கு தெரியும் பிரதர். இப்படி தான் சொல்லுவார். தமிழ் பேசுகிறவர்களுக்கே நாசரேத்தை சுற்றியே கன்வென்ஷன் நடத்துகிறவர்களே இயேசுவையும் அறியவில்லை, உன்னையும் அறியவில்லை, அவர்களுக்கு என்ன செய்தாய்? இன்றைக்கு அதை செய்யக்கூடாதபடிக்கு தங்களுக்கு பொருள் சேர்ப்பதற்கு தந்திரமாக உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மாயம் பேசுகிறவர்களுக்கு பின்னால் போய் உன் காணிக்கைகள் எல்லாம் அங்கே கொண்டு கொட்டி அவர்களை பணத்திலும் சூப்பர் பவர்ஃபுல் ரிச் மேனா ஆக்கிவிட்டாயோ சபையே. சபையே சபையே நான் இங்கே புறப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஏழை தாய், விதவை தாய், பீகாரில் கூனி குறுகி நடக்கிறாள். கிட்டத்தட்ட துறையை தொடுகிற அளவுக்கு ஒரு கம்பை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு தாய் என்னை பார்க்க வந்தார்கள். அவருடைய மகன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணே நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம்தான் திரும்புவீங்க கூட்டத்தை முடிச்சுட்டுன்னு சொன்னால் எங்கள் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. குளிர் நேரம் வேண்டாம், கொஞ்சம் வெயில் வரட்டும், அண்ணன் இருக்கும்போது கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களை எப்படியாவது தொட்டு பார்த்துட்டு வரணுமா, அதனால எங்கள் அம்மா என்னை தொந்தரவு பண்ணுறாங்க. நான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் அவர் கெஞ்சினதுனால நான் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஏராளமான வேலை இருந்தது, வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த தாயினுடைய உருவத்தை பார்த்தாலே பயங்கர, கிட்டத்தட்ட கால் மடிந்து முதுகு பேய்ந்து குந்தி கொண்டு வந்தவர் என்னை பார்த்து என் கன்னத்தை தடவி கொடுத்து, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன், ஒருவேளை நீ வர்றதுக்குள்ளே நான் செத்து போயிடுவேனோன்னு பயத்தில் தான் நான் உனக்கு பார்த்து ஒரு காணிக்கை கொடுக்க வந்தேன். நான் கேட்டேன், உனக்கு சம்பாத்தியம் கிடையாது, விதவைகளுக்கு கிடைக்கிற பென்ஷன் எங்கள் ஊரில் எல்லா விதவைக்கும் கிடைக்கல, அவங்களுக்கு அதுவும் கிடையாது. மகனை ஊழியத்துக்கு கொடுத்துட்டாங்க, மகனுக்கு 5 பிள்ளைங்க, மனைவியும் இப்போ தான் இறந்து போனாங்க. 5 பிள்ளைங்கள 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அவர் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருந்து காலேஜ் வேலையை விட்டுட்டு இப்போ இருந்தார். நான் கேட்டேன், உங்களுக்கு பண உதவி கொடுக்கறதுக்கு உங்கள் மகனால் முடியாது, உங்களுக்கு பென்ஷனும் வரல, நீங்கள் செய்த வேலை அறுத்து அதில் வர்ற காசில் உங்கள் பிள்ளைய எம்ஏ படிக்க வச்சிங்க, உங்களுக்கு நிலம் கிடையாது, ஆனால் எங்கம்மா காசு கொடுக்கணும்னு ஆசை வந்தது உண்டு, ஆனால் எங்கம்மா காசு இருந்தது? இந்த ஏழை விதவை தாய் ஒன்று சொன்னாங்க, நான் மட்டும் இயேசுவை அறிந்து என் பிள்ளையையும் ஊழியத்துக்கு கொடுக்காம இருந்தா நான் நிச்சயமாக எரி நரகத்துக்கு தானே போயிருப்பேன். என்னையும் என் குடும்பத்தையும் என் பேர பிள்ளைகளையும் நெறி நரகத்துக்கு காப்பாற்றின உங்களை பார்த்து ஏதாவது கொடுக்கணுன்ட்டு நான் உங்களை கடைசி முறையாக சந்தித்த 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
எப்படியாவது என் மகனை பார்த்து ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற என் மகனை பார்த்து கொடுக்கணும்னு நான் யோசித்து கொண்டிருந்தேன். எங்க வீட்டில் பெரிய காரியங்கள் எப்பொழுதும் அடக்கமாக இருக்காது. என் ஊருக்கு நான் இந்த வருஷத்தில் 1.5 வருஷத்தில் 3 தடவை போயிருக்கேன். பிச்சைக்காரி மாதிரி என் ஊரில் இருக்கிற விசுவாசிங்க வீட்டுக்கு போய் என் மடியை காட்டி, நீ ஒன்றும் தரலான்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அரிசி தா, இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்கிற அண்ணன் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி 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 பிச்சைக்காரி மாதிரி என் கிராமத்தில் இருக்கிற விசுவாசிக்க வீட்டில் போய் மடியை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு வந்து அதை சேர்த்து விற்று அதை காசாக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். மகனை வேண்டான்னு சொல்லிடுறாதப்பா. அவர் மகன் அப்பந்தான் அவருக்கு தெரியுது, ஐயோ என்னம்மா என் மானத்தையே வாங்கிட்டீங்களே. ஊழியக்காரனுடைய, அதுவும் ஒரு லீடரா இருக்காரு, லீடருடைய அம்மா பிச்சை எடுத்தாங்களா? டேய், நான் ஏன் வயிற்று கடா பிச்சை எடுத்தேன்? எனக்கு நீ சோறு போடலடாடா பிச்சை எடுத்தேன். என் பிள்ளைக்கு காணிக்க கொடுங்கடா நான் பிச்சை எடுத்தேன். இல்ல, என் ஜனம் இன்னும் அறியல, என்னுடைய ஜனம் இன்னும் அறியல. பீகார்ல இயேசு அறியல, அதுக்கு நான் பிச்சை எடுக்கல. என்னடா தப்பு? எனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததற்கா பிச்சை எடுக்கல? என்னடா தப்பு? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதுல ஒரு பிடி அரிசி நான் சாப்பிட மாட்டேன். எல்லாத்தையும் காசாக்கி சுவிசேஷத்தை மூலம் முடுக்கலாம் சொல்ற அண்ணங்கிட்ட போய் கொடுப்பேன்டான்னு சொன்னேன். அவர் மகன் பின்னால் நின்றுட்டார். என் கையெல்லாம் ஆடிச்சு. நான் திறந்து பார்த்தா 2700 ரூபா. 2700 ரூபான்னா எங்கள் ஊரில் அரிசி 1 கிலோ 20 ரூபா. நல்லா கவனிங்க, 135 கிலோ அரிசியை பிச்சை எடுத்திருக்கு 3 தடவை. நடக்கவே பலன் இல்லை. 2 பேர் கையை பிடிச்சாதான் எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் தனியாக போய் மகனுக்கு தெரியாமல், பேர பிள்ளைகளுக்கு தெரியாமல் பிச்சை 135 கிலோ அரிசி எடுத்து விற்று எனக்கு காணிக்க கொடுத்துட்டு, என்னை தொட்டு தடவி கும்பிட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. நிம்மதியாக இருக்குடா, இன்னைக்கு ஏசப்பா கூப்பிட்டா கூட போயிடுவேன். ஏன்னா அங்கே போனால் நீ ஆத்துமாவை சம்பாதிச்சிருவல்ல, அதை கையில் பிடிச்சிட்டு போய் வெறும் கையாய் பரலோகத்துக்கு வர வந்தார்ல ஆண்டவரேன்னு சொல்லிடுவேன்னு சொன்ன காட்சி. நான் ஊழியம் செய்கிற பீகாரில் என்னால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் இந்த பாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்னை ஓ என்று அலற வைத்தது. என்னுடைய அறையை பூட்டி கொண்டு, என்னுடைய மனைவி அவர்களை பார்க்க முடியவில்லை, கதவை பூட்டி கொண்டு ஓ என்று அழுதேன். இந்த நேரத்தில் அவரை அறிவிக்க வேண்டும், அவரை காண்பிக்க வேண்டும். அவரை அறிந்து அறிவிக்கிறதற்கான ஒரு சின்ன காரியத்தை நானும் செய்ய முடியும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக இது சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த அந்த கவியை பாட போகிறோம். வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா என்கிற கவியை பாடும்போது யாரும் எழும்பக்கூடாது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பெரிய இந்தியாவில் இன்னமும் கோடி கோடி ஜனத்துக்கு இயேசுனா தெரியாதுல்லவா? என்ன ஆண்டவர் நம்புறாரு? அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாயிருக்கையில், கோஆபரேட் பண்ணாத ஒரு குடும்பத்தோடு இருக்கிறதில், நீதியுள்ள இருதயத்திலே பாதிக்கப்பட்ட லோத்து அறியாதவர்களை வீட்டுக்குள் கொண்டு வந்து தன் கையால் அப்பம் கூட்டின அந்த லோத்துவை ஆண்டவர் நீதிமான் என்கிறார். அவனை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகம் அழிய போகிறதுக்கு முன்னதாக உன்னையும் ரட்சிக்க நீ ஒன்று செய். உன்னுடைய மனைவி உனக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம், உன் கணவன் உனக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னோடு கூட இணைங்காமல் இருக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கேலி பேசலாம்.
ஆனால் அறியாதவர்கள் வந்திருக்கிறார்கள். அறியாத ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? 2 கையை கூப்பி ஒரே ஒரு நேரம் மனசுலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் சும்மா இருக்க முடியாது ஆண்டவர். இந்த அழிகிற உலகத்துல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு, வரப்போகிற அக்கினி மழைக்கு நான் தப்புவதற்கு, இந்த பூமியும் பூதலமும் எரியும் போது நானும் என் குடும்பத்தாரும் தப்பிக்குவதற்கு அறியாதவர்கள் மேல என்ன கரிசனை என்பதை மாத்திரம் தான் நீங்க பாக்குறீங்க. அறியாத மக்கள் மேல என்ன கரிசனை? நான் எதையாயிலும் செய்யட்டும் ஆண்டவரே. ஒருவேளை போக சொல்லுவாரு, ஒருவேளை பின்னால கடந்து முழங்கால கடந்து கதற சொல்லுவாரு, அல்லது இதையாவது செய்ய சொல்லுவாரு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.